10 லட்சம் பச்சைக்கிளி. பாருங்க, போயிருச்சு. என்ன மச்சி? ஏலே, எல்லாரும் எனக்காக அழுகிறத பாக்குறப்ப எனக்கு கண்ணு கலங்கி ஊத்துதுடா. லேசா கண்ணை தொடச்சு விடுறா. மச்சி மாட்டி விடுற போல இருக்கு. நான் தொடச்சு விடுறேன் மச்சி. மச்சி ஐயா பொக்கிதே. ஐயோ அம்மாச்சி, கால் எடுத்தனா அம்மாச்சி என்கிட்ட பேசுனீங்க. உங்களை பார்த்துட்டு தானே அம்மாச்சி நான் காலேஜுக்கே போனேன். நீங்க என் கூடவே இருப்பீங்கன்னு நினைச்ச அம்மாச்சி. இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே அம்மாச்சி. இனி எங்களை உரிமையா திட்டுறதுக்கும் உங்களை மாதிரி பாச கட்டுறதுக்கும் யாரு இருக்கா? யாரு இருக்கா? அம்மாச்சி பேசுங்க அம்மாச்சி. அம்மாச்சி பேசுங்க அம்மாச்சி. அடியே குள்ளச்சி குள்ளச்சின்னு என்னைய பார்த்து சொல்லுவீங்களா அம்மாச்சி? என்னைய பார்த்து அடியேன்னு கூப்பிடுங்க அம்மாச்சி. கண்ணை முடிச்சு பாருங்க அம்மாச்சி. அம்மாச்சி பாருங்க அம்மாச்சி. அம்மாச்சி அம்மாச்சி, நான் தமிழ் செல்வி வந்திருக்கேன் அம்மாச்சி. என்கிட்ட பேசுங்க அம்மாச்சி. இந்த வீட்டுல உங்களை விட்டு எனக்குன்னு யாரு இருக்கா? நீங்க மட்டும் தானே இருக்கீங்க அம்மாச்சி. நீங்களே என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு வேற யாரு இருக்கா? வேற யாரு இருக்கா? அம்மாச்சி என்னைய பாருங்க அம்மாச்சி. ஆமா, இவ பெரிய இவளுக்கு துணையா வேற இருக்கும். அம்மாச்சி பாத்துட்டானே. கிளவி தலை திரும்புற மாதிரி இருந்துச்சே. என்ன அப்பத்தான் கையில ஆடுற மாதிரி தெரியுது. இருக்காது அப்பத்தான் போய் சேர்ந்துருச்சுல. நமக்கு போதையில எல்லாம் அப்படி தெரியுது குறுக்கா. என்ன மச்சே? ஏலே, இவ இந்த உழுக்கறா. நான் நிஜமாவே போய் சேர்ந்துருவேன்டா. தயவு செஞ்சு அவளை அங்க போய் உட்கார சொல்லுடா. உடனே சொல்லு. அமைதியா இரு. ஆட்டாத மண்டை கட்டி ஆட்டிடாத. புரியுதா? தமிழ் எந்திரி. தமிழ் எந்திரிப்பா. எந்திரிப்பா. சொல்றல அத்தைய பிடிச்ச அழுப்பா. அங்க பாரு, ரொம்ப இடம் நிறைய இருக்கு பாரு. அழுப்பா. எந்திரிப்பா. நீ முதல்ல எந்திரிமா. அங்க போமா, அத்தை போமா. இந்த உழுக்குறாளே, உழுக்கிய கொன்றுவா போல இருக்கேன். வடக்க வட சாயுது, வாசலெல்லாம் பூசாயுது. அம்மாச்சி தமிழ் வந்திருக்கா அம்மாச்சி, பாருங்க அம்மாச்சி. ஐயோ அம்மா. அம்மா, போன வாரம் தானம்மா நீ என்கிட்ட கண்மணி கல்யாணம் முடிஞ்சது, உன் கல்யாணத்தை பத்தி அம்மாச்சி கிட்ட பேசுறேன், நமக்கு ஏதாவது சொத்து எழுதி தர சொல்லி கேக்குறேன்னு சொன்னியே. அதுக்குள்ள அம்மாச்சி நமக்கு எதுவுமே செய்யாம அனாதையா போயிடுச்சேம்மா. ஏண்டி, உங்க அம்மாச்சி எங்கடி நம்மள அனாதையா விட்டுட்டு போச்சு? அதான் உங்க அம்மாச்சி பாடி என்ன எடுக்கல. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. பொறுமையா இருக்க சித்தி. ரொம்ப ஆட்டாதீங்க. எங்களெல்லாம் விட்டு போயிட்டீங்கம்மா. என் நெஞ்செல்லாம் வலிக்குதுமா. அம்மா அம்மா, போன வாரம் தானம்மா என்கிட்ட சொன்ன, நம்ம கண்மணிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம வீட்டுல கல்யாணம்னு நடந்தா அது என் மக தாமரைக்கு தான் சொன்னியம்மா. அண்ணகிட்ட பேசி தாமரைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து 200 பவுன் நகை போடுறேன்னு சொன்னியேம்மா.
200 பவுண்டா? நான் எப்படி சொன்னேன்? 1 கோடி ரூபாய் வரதட்சணை தந்து ஆத்தாடி மதுரை அண்ணா நகர்ல ஒரு பங்களா கட்டி கொடுத்து ராஜ பரம்பரையை சேர்ந்த மாப்பிளைய பார்த்து உன் அண்ணன் கிட்ட சொல்லி உன் பேத்திக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னியேமா. ஐயோ அம்மாச்சி, அடி பாவிகளா! அம்மா, எல்லா செலவையும் அண்ணனையே பாத்துக்க சொல்றேன். என் மக உன்னையும் என் பேத்தி தாமரையும் அம்மான்னு விட்டுட்டு போக மாட்டேன்னு நீ என்கிட்ட சொன்னியேம்மா. உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொன்னியேம்மா. அம்மா அம்மா அம்மா, இதெல்லாம் நீ என்கிட்ட சொன்னங்கிறத நான் எப்படிமா அண்ணன் கிட்ட சொல்லுவேன்? அம்மா அம்மா, கண்ணு முடிச்சு பாருமா. அம்மா அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுமா. நீ என்கிட்ட சொன்னல்லம்மா 200 பவுண்ட் நகை 1 கோடி ரூபாய் வரதட்சணை அண்ணா நகர்ல பங்களான்னு சொன்னேன்னு சொல்லேம்மா. அம்மா, இதெல்லாம் நான் எப்படிமா அண்ணன் கிட்ட போய் சொல்லுவேன்? அம்மா என்னம்மா இது? அத்தை அது பாட்டுக்கு அடிச்சு விடுது. அம்மாச்சி இப்படி எல்லாம் சொல்லிருக்குமா என்ன? வாய்ப்பே இல்லடி. உங்க அம்மாச்சியாவது தாமரை கிட்ட சொல்றதாவது. உன் அத்தை தான் இஷ்டத்துக்கு அளந்து விட்டுட்டு இருக்கா. மா, இதெல்லாம் உண்மைன்னு நம்பி அத்தை சொன்னது எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சுட போறாங்க. இப்ப பாருடி ஏன் நடிப்ப. ஐயோ அத்தை, ஐயோ அத்தை, ஐயோ அத்தை, அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே அத்தை. நேத்து வரைக்கும் நீங்க எங்களோட இருந்துட்டு இன்னைக்கு நீங்க உயிரோட இல்லைங்கிறத என்னால நம்பவே முடியல அத்தை. நேத்து ராத்திரி தான் தூங்க போறதுக்கு முன்னாடி அடியே ஈஸ்வரி, என்னமோ என் மனசுல இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுதுடி அப்படின்னு என்கிட்ட நிறைய விஷயத்த சொன்னீங்களே அத்தை. அதுக்குள்ள என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே அத்தை. ஐயோ ஐயோ அத்தை, நான் எது? நான் உன்கிட்ட மனசுல இருக்கிறதெல்லாம் சொன்னானா? அப்படி என்னடி சொன்னேன்? அத்தை, ஐயோ அத்தை, அத்தை, நேத்து ராத்திரி நீங்க அடியே ஈஸ்வரி, நான் 300 பவுண்ட் நகை வச்சிருக்கேன், அதுல 200 பவுண்ட் நகை நீ எடுத்துக்கிட்டு மிச்சத்தை மோகன் அக்காவுக்கு 50 பவுண்டையும் சாவித்திரிக்கு 50 பவுண்ட பிரிச்சு கொடுத்துருன்னு சொன்னீங்களே அத்தை. அந்த 200 பவுண்ட் நகையை உங்க மருமகளுக்கு கொடுக்காமலே போயிட்டீங்களே அத்தை. அத்தை, அம்மாச்சி. அது சரி, அங்க 200 இங்க 300. சரிதான், நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கோம்பக்காட்டுல உள்ள 250 ஏக்கரை அப்படியே மாத்தி தரேன்னு சொன்னீங்களே அத்தை.